தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய திதி ஷஷ்டி திதி. மாதத்தில் 2 ஷஷ்டி திதிகள் வரும். வளர்பிறை மற்றும் தேய்பிறை என இரண்டிலும் வரும் ஷஷ்டி திதிகளிலும் விரதமிருப்பது சிறப்பானதாகும். முருகனின் அருளை பெறுவதற்கு ஷஷ்டி விரதமிருப்பார்கள். ஷஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதனால் குழந்தை இல்லாதவர்கள் மட்டுமே ஷஷ்டி விரதம் இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. ஐப்பசி மாத ஷஷ்டியிலேயே முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்ததாக புராணங்கள் சொல்கின்றன. ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியின் போதுதான் விரதமிருப்பார்கள். ஆனால் மகா கந்த சஷ்டி மட்டுமின்றி மாதந்தோறும் வரும் சஷ்டிகளிலும் விரதமிருந்தால் முருகனின் அருளால் நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். விரதமிருப்பவர்கள் உபவாசமாக இருப்பது சிறந்தது. முடியாதவர்கள் காலை உணவை மட்டுமோ அல்லது பகல் உணவை மட்டுமே தவிர்த்து விரதமிருக்கலாம். அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிட்டும் பகல் பொழுதில் உப்பு இல்லாமலும் உணவு சாப்பிட்டு விரதமிருக்கலாம். ஒரு மனைப்பலகையில் ஷட்கோண கோலமிட்டு அதில் 6 அகல் விளக்கில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும். 6 விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது சிறப்பு. சுவாமிக்கு படைத்த பாலை குடித்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். என்ன வேண்டுதலுக்காக ஷஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது சிறப்பு. குழந்தை வரத்திற்காக விரதமிருப்பவர்கள் அதற்குரிய திருப்புகழை படித்து வழிபட வேண்டும்.